ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் கண் கலங்கிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாம் மாறும் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் நீ அழாத அழாதன்னு சொல்கிறதும், நீ அழுதுகிட்டே இருக்கிறதும் இதுவே ஒரு வேலையாக போச்சு. நான் உன்கிட்ட அப்பப்போ சொல்லுவேன், நீ அழாமல் இரு, எல்லாமே மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை தொலைச்சிட்ட, திரும்ப திரும்ப எந்தையும் போட்டு தொலைச்சிட்டே இருக்காதன்னு சொல்லுவேன். ஆனால் நீ ஏதாவது ஒரு விஷயத்த கேட்குறியா? கேட்குறதே இல்லை. உன் இஷ்டத்துக்கு தான் நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டு வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. சில நேரம் தப்பாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது என்கிட்ட வந்து கேட்குறேன், ஏன் எனக்கு தப்பாக நடந்துச்சு, ஏன் என்னை விட்டு இதெல்லாம் போணுச்சுன்னு. நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருப்பேன், இந்த நேரம் இது நடக்கும், அந்த நேரம் அது நடக்கும், சுதாரிப்பாக இருன்னு. ஆனால் நீ கேட்கவே இல்லை. உன் இஷ்டத்துக்கு தான் நீ இருந்த. புரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையில் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா அது ஏதோ ஒரு நல்லதுக்கு. நல்லது இல்லாமல் கெட்டதுக்கு எந்த ஒரு அப்பாவும் சொல்ல மாட்டாங்க. நல்லதுக்கு தான் இதை செய்யுமா, இதை செய்யாதம்மா, உனக்கு இது ஒத்து வராதுமா அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சுதா? உனக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறது நீயே அப்பப்போ என்கிட்ட சொல்லுவேன். எனக்கு நேரமே சரியில்லை, எதாக இருந்தாலும் காணா போயிட்டே இருக்குது, எல்லாமே என்ன மனசளவில் உடச்சிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு வழியை காட்டு சாயி அப்படின்னு. அப்படி என்ன பண்ணணும்? நேரம் சரியில்லை அப்படிங்கும்போது சுதாரிக்கணும். சுதாரிக்காமல் இது நடக்குது அது நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல வாழ்க்கையில் சுதாரிங்க. எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு நடந்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கையாக வாழ்க்கையில் என்னென்ன செய்யலாம், நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு புரிஞ்சுதா? கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதீங்க. நிறைய நாள் நானும் சொல்லியிருக்கேன், நீ கண்மூடித்தனமாக நம்புகிற, ஒவ்வொருத்தவனையும் கண்மூடித்தனமாக நம்பி நம்பி ஏமாந்து போகிற, நிறைய விஷயங்களை தொலைச்சி தான் நீ நிற்கிற அப்படின்னு. ஆனாலும் திரும்ப திரும்ப யாரை நான் நம்பக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா அவனையே தான் நம்புகிறேன். இது நீ தேவைன்னு பண்ணுறியா இல்லை எனக்குன்னு பண்ணுறியா அப்படின்னு தான் தெரில. சரி, ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, இதுக்கு மேலே தப்பான விஷயம் நடக்காமல் பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம். சரியா நான் சொல்கிறது? நீ வெளியில் எங்கேயாவது போறியோ இல்லை வீட்டில் இருக்கியோ அது முக்கியம் இல்லை. ஆனால் நீ வச்சிருக்கிற பொருளை நீ பார்த்துக்கணும். புரிஞ்சுதா? உன் வாழ்க்கையில் நீ கையில் என்னென்ன பொருள் வச்சுருக்கியோ அதெல்லாம் பார்த்துக்கணும். வெளியில் போகும்போது கூட்டமாக போகிற அப்படின்னா சுற்றி முற்றி யார் இருக்காங்க, நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க, என்ன நம்ம ஒரு நகை அணிஞ்சிருக்கோமோ ஏதாவது பார்த்துட்டே இருக்காங்களா அப்படின்னு அதை முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்து ஒழுங்காக வைக்கணும். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த விஷயமே. வேடிக்கை பார்க்குறோம் அப்படின்னா எல்லாமே ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் வேடிக்கை பார்க்கணும். சரியா? இதெல்லாம் முக்கியமானது. நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதெல்லாம் வெளியில் போனால் கொஞ்சம் சுதாரிப்பாக இரு. நீ சுதாரிப்பா இல்லாமல் இருக்கிறதுனால தான் உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை நீ அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீ அதெல்லாமே கேட்பியா? கேட்கவே மாட்டேன். எல்லா விஷயத்துலேயும் அவசரப்பட்டு முடிவெடுத்து அவசரப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு சோர்ந்து போய் தான் நிற்பியே தவிர, கவலைப்பட்டு தான் நிற்பியே தவிர, எதுவுமே உன் வாழ்க்கையில் நீ பொறுமையாக செஞ்ச அப்படிங்கிறது கிடையாது. இப்போதும் சரிதான், உன்னை ஒருத்தவன் நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கான். அது யாருன்னா உங்கள் வீட்டு தெருவில் இருக்கிறவங்க. நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு போனினாலும் இல்லை ஏதாவது ஒரு நகை போட்டு போனினாலும் அது என்ன ஏது எப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். சரியா? அவன் பார்க்குறான் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்டு போகாமல் இருக்க முடியாது. ஆனால் அதை பாதுகாக்கலாம். புரிஞ்சுதா? ஒன்று கண்திஷ்டியால் கூட காணாமல் போகும். ஒரு நேரம் இவர்கிட்ட இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பொறாமையினால காணா போகும். எல்லாத்தையுமே நீ வெளியில் போயிட்டு வர அப்படின்னா சுற்றி போட்டுக்கோ. சரியா? வீடு கூட்டி அதில் மண் எடுத்து சுற்றி போடலாம், வாசலை கூட்டி அதில் இருக்க மண் எடுத்து சுற்றி போட்டுக்கோ. அதுதான் நல்லது. நான் உன்னோட நல்லதுக்காக சொல்கிறேன். இதை நீ புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சிக்காம இருக்கிறதும் உன்னோட இஷ்டம். அதே மாதிரி வெளியே போகும்போது சந்தோஷமாக போறியா, சந்தோஷமாக வீட்டுக்கு நடுவில் இதை தொலைச்சிட்டேன் அதை தொலைச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. நீ சுதாரிப்பா இருந்தால் எதுவுமே தொலைஞ்சு போகாது. புரிஞ்சுதா? ஒரு புதுசாக ஒரு நண்பனை பார்க்குற, புதுசாக ஒரு இடத்துல ஒருத்தரை பார்க்கும்போது பேசிட்டே இருக்கிறதுனால பக்கத்தில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு தெரியாமல் போகக்கூடாது. சுதாரிப்பு வேணும்.
உன்னுடைய வீட்டை அதிகமாக எல்லாரும் கவனிக்கிறாங்க. ஏன்னா உன்னையும் நீ பார்த்துக்கிற, உன் குடும்பத்தையும் பார்த்துக்கிற, கஷ்டம் இருக்கிறத வெளியில காட்ட மாட்டுற. இப்படியெல்லாம் நீ இருக்கும்போது இவளுக்கு எப்படிதான் இவ்வளவு திறமை இருக்கு, இவளுக்கு எப்படிதான் பணம் வருது? நீ பணத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறது உனக்கு தெரியும். ஆனா வெளியில இருக்கவங்க பார்க்கும்போது இவளுக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைக்குது, இவளுக்கு எப்படி எல்லாம் கிடைக்குது, இவ ஏதோ வச்சிருக்கா அப்படின்னு தான் பேசுறாங்க. சரிதானே நான் சொல்றது? அப்படிதான் பேசுறாங்க. ஆனா நான் மட்டும் உனக்கு ஒன்னே ஒன்று சொல்லுவேன், யார் என்ன பேசினாலும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்துலையும் உன்னை தூக்கி விடுறதுக்கு நான் இருக்கேன். எல்லாருமே தொலைக்கணும்னு ஒரு பொருளை தொலைக்கிறது இல்லை. அதாவது ஒரு மனுஷன் ஒரு உறவை தொலைக்கிறான் அப்படின்னா வேணும்னு தான் அந்த உறவு வேணான்னு விட்டுட்டு போகும். அதுவே அவன் கையில போட்டிருக்கிறது, காலில் போட்டிருக்கிறது, கையில வச்சிருக்கிறது தொலைக்கணும்னு தொலைக்க மாட்டான். ஆனா அப்படியே மீறி தொலையுது அப்படின்னா அது ஒரு அலட்சியம். அதுவே சுதாரிப்பா இருந்த தொலையுதுன்னா அது நேரம். புரிஞ்சுதா? அதனால எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க, இருக்கிறத பாதுகாப்பா வச்சுக்கோங்க. நேரம் சரியில்லாதப்ப கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க வைக்கும். அதுவும் உன்னோட வாழ்க்கையில நான் பார்த்தேன் அப்படின்னா, நீ ஏதாவது கவலை வந்துட்டுனா உன்னையே மறந்துடுற. ரோட்ல நடந்து போனா கூட நீ எங்க நடக்கிற, உன் பக்கத்துல யாரு வராங்க, என்ன விஷயம் பேசுறாங்கன்னு கூட தெரியல. நீ பாட்டிக்கு எது நடக்கிற, யோசனை எல்லாம் எங்கேயோ இருக்கு, நீ நடக்கிறத நடந்துட்டே இருக்க. இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நீயே சொல்ல, எவ்வளவு பெரிய தப்பு. வீட்டை விட்டு வாசப்படி தாண்டினியா ஃபுல்லுமே முழுசா நிலவு முழுக்குமே ரோட்ல நீ எங்க போறியோ அந்த இடத்து வேலைதான் இருக்கணும். சுத்தி முத்தி யார் வரா, உன்னை பாக்குறாங்க, என்ன என்ன உன்னை பத்தி பாக்குறாங்க அப்படிங்கறத பாக்கணும். அதை விட்டுட்டு யோ நமக்கு இந்த கவலை வந்துட்டு, இந்த பிரச்சனை வந்துட்டு நீ யோசிக்க கூடாது. வீட்டை விட்டு இந்த நிலவாசலை விட்டு இப்படி தாண்டும் போது கவலையெல்லாம் தூக்கி அப்படியே எரிஞ்சிட்டு நேரா நடக்கணும். நல்லா நடந்து எங்க உன் வேலை பாக்குறியோ அங்க பார்த்துட்டு நேரா வரணும். சுதாரிப்பு இல்லாம இருக்கக்கூடாது. சுதாரிப்பு இல்லாம இருந்தா நீ எங்க இருக்குன்னு உனக்கே தெரியாது. அப்ப எப்படி உங்ககிட்ட இருக்கிற பொருள் எங்க இருக்குன்னு தெரியும். அது சுதாரிப்பு இல்லாம பேசி தேவையில்லாத வார்த்தையை விட்டுறக்கூடாது. இதெல்லாம் நடக்கும். புரிஞ்சுதா? நம்பிக்கை வையுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாமே நல்லதா இருக்கும். நம்பிக்கை வையுங்க. எப்ப எந்த விஷயத்தை எடுக்கலாம், திருடலாம், என்ன விஷயத்த தப்பு பண்ணலாம் நீங்க அத்தனை பேர் காத்துட்டு இருக்கும் போது அதை சுதாரிப்பா இருந்தாதான் உன் வாழ்க்கை தப்பிக்கும். உன் வாழ்க்கைய பாதுகாக்கிறதும் உன் வாழ்க்கைய பாதுகாக்காம இருக்கிறதும் உன் கையில. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை தெய்வம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இத்தனை நாள் நீ தப்பிச்சுட்டு இருக்க. நேரம் நல்லா இல்லைங்கிறல, நேரம் நல்லா இல்லைங்கும் போது நீ சுதாரிக்கணும். உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கோம். நேரம் சரியில்லாம இருக்கும் போதும் உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம்னா நீ வணங்குற தெய்வம், நீ என்ன வணங்குற, மற்ற தெய்வத்தை வணங்குற, பூஜை செய்யற, எல்லாமே சரியா செய்யற. ஆனா கவலைனா உன்னையே நீ மறந்துடுற. சாப்பிட மறந்துற, தூங்க மறந்துற, அதெல்லாம் வேணாங்கிற. புரியுதா? எப்போதும் நிம்மதியா இரு, சந்தோஷமா இரு, காலம் முழுக்க இன்பமா இரு. உனக்கு தேவைப்படுற அத்தனை விஷயத்தையும் நான் தரேன். எதிர்பார்க்கிற ஒவ்வொன்றும் நான் தருவோம் உனக்கு. அதனால இப்ப கவலை வந்துட்டே, நேரம் சரியில்லையே, வாழ்க்கை போயிடுமோ அப்படின்னு நினைச்சு பயப்படுறத விட வாழ்க்கை மாறும். எத்தனையோ நாள் இருக்கு. நாளைக்கு கூட வாழ்க்கை மாறலாம், இப்ப கூட வாழ்க்கை மாறலாம். ஆனா பொருளை பத்திரமா பார்த்துக்கோ. புரிஞ்சுதா? நீ பொருளை பத்திரமா பார்த்துக்கோ, உன்னை பத்திரமா பார்த்துக்கோ. யாரையும் தெரியாதவங்க உன் வீட்டுக்குள்ள விடாது. தூரத்து சொந்தம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா வாங்க உள்ள வந்து உட்காரு. தூரத்து சொந்தம்னா உங்களுக்கு தெரியுறவங்க மட்டும் வீட்டுக்குள்ள விடு, தெரியாதவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள விடாது. நான் உங்களுக்கு இந்த சொந்தத்துல அந்த சொந்தம், தூரத்து சொந்தம் இந்த பக்கம் வந்த பார்த்தேன், வாசல்லே வச்சு வாசல்லே தப்பு இல்லை, தெரிஞ்சவங்களை மட்டுமே உள்ள விடலாம். தவிர தெரியாம தூரத்து சொந்தம்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லிட்டு வரவங்களாம் விடணும்னு அவசியமே இல்லை. தெரியலங்க, அந்த வார்த்தையோட முடிஞ்சிடும். இதுனா யாருன்னு தெரியாம உள்ள விட்டு தேவையில்லாத பிரச்சனைக்கு உண்டாக்குறதோட அழகா நடந்து. புரிஞ்சுதா? ஏன்னா எல்லார்ட்டையும் நீ ஏமாறுற, எல்லாத்தையும் ஏமாந்து உன் வாழ்க்கையில நீ பார்க்காத கஷ்டமே இல்லை. அவ்வளோ கஷ்டத்தை பார்க்குற. நானும் உன் வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் பார்க்குறேன். எல்லாமே நீ ஏமாறுறதுனால தான் நடக்குது. அதனால தான் சுதாரிச்சு நடந்துக்க.
காலம் முழுக்கவும் நான் இருக்க உன்னை காப்பாற்ற. இப்போ கூட எதுக்கு வந்தேன்? நீ சுதாரிக்காமல் இருக்க, அதனால தான் வந்தேன். புரிஞ்சு நடந்துக்கும், எல்லாம் நல்லதுக்கே. எப்போதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.